இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் கோமதி அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருப்பா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, மாப்பிள்ளைகிட்ட ஒழுங்காக இருக்க வேண்டியதானே, இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்களே அப்படி சொல்லும்போது பாண்டியன் சொல்லுவான், சொல்லிடி இனிமேல் இந்த மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் ராஜியும் உடனே சிரிப்பாங்க. அப்போ பாண்டியன் வந்து கேட்பா, எங்கே சரவணனை காணும் அப்படின்னு சொல்லும்போது அரசு சொல்லுவா, அண்ணன் கடைக்கு போயிட்டாங்கப்பா அப்படின்னு. கோமதியை பார்த்துட்டு பாண்டியன் சொல்லுவான், கடைக்கு சரவணன் மட்டும் போயிருக்கான், அவன் தனியாக இருந்து எதுவும் பண்ண முடியாது, ஒத்தையில் கடையை பார்க்குறது கஷ்டம், கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் அவனுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமதியை பார்த்து பேசும்போது, நான் வேணால் கடைக்கு கொஞ்சம் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்பான். உடனே கோமதி சொல்லுவா, எதுக்குங்க என்கிட்ட இதை கேட்குறீங்க, கடைக்கு போனால் தானே எல்லா வியாபாரத்தையும் பார்த்தா தானே குடும்பத்தை பார்க்க முடியும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாண்டியன் வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது சொல்லுவான் கோமதியை பார்த்து, நீ வந்து கொஞ்சம் காலை ஏதாவது ஒத்தரம் கொடுத்துக்கோ, காலுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடு, பிறகு நான் ரொம்ப கால் வீங்கி போச்சு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். அதை பார்த்த உடனே ராஜி மீனாவும் இப்படி ஷாக் ஆகி பார்ப்பாங்க. பார்த்துட்டு கதிர் சொல்லுவான், ஏம்மா உனக்கு மாத்திரை எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை எனக்கு எதுவும் வேண்டாண்டா அப்படிங்கும்போது, சரி அப்பா என்ன இப்படி பேசுகிறாரு, இப்படி பேசுகிற ஆளே கிடையாது, என்ன மந்திரம் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பா கோமதி. சரி நீ இப்போ நல்லா இருக்கீல, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்பான். உடனே நான் ஓகே தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லுவா, நீ கொஞ்சம் விட்டு தான் கொடுத்தானேடி. இப்போ கோமதிக்கு வந்து மீனா வந்து வெந்நி வைப்பா, அதில் காலில் அப்படியே வச்சு அப்படியே ஒத்தனை கொடுத்துட்டே இருக்கும்போதே கால் என்னமா வலிக்குது தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வெந்நியில் உப்பு போட்டுடியாடி அப்படின்னு சொல்லி கேட்பா கோமதி. அதெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜி கேட்பா, சுமார் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு கோமதி சொல்லுவா, ஆமாம் கோவத்தில் நடந்து போகும்போது எத்தனை கிலோமீட்டர்னு அளந்து பார்த்துட்டு தானே போகிறேனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. கோமதியோட அம்மா சொல்லுவோம், உனக்கு இது தேவையா கோமதி, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல அப்படிங்கும்போது, எவ்வளோ காலத்துக்குமா பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமாம் மாப்பிள்ளை வந்து இப்போ கோவப்பட்டார்னா அவர் கோவத்துலேயும் நியாயம் இருக்குல்லடி, அவர் கோவம் தணிஞ்ச பிறகு கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்லி பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏமா நீ சும்மா இருக்க மாட்டியா, நீ வந்து நானும் எவ்வளோ அது பொறுமையாக இருந்தது பார்த்தேன், அவர் வந்து ஏதாவது பண்ணினாரா, கொஞ்சம் கூட நான் செய்கிற எல்லா விஷயத்தையுமே நாடகம் அப்படி சொல்லிட்டாரு, நான் வந்து மயங்கி கிடந்ததே நாடகம் சொல்லிட்டாரு, அப்போ எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லுவா, உங்கள் அண்ணன் வீட்டில் தான் வந்து எல்லாம் சண்டை போட்டு கிடக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் இங்கேயும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. வந்து சும்மா சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி எடுத்தோம் கவுத்தோன்ட்டு வீட்டை விட்டு கிளம்பி போவேன் அப்படி சொல்லும்போது கோமதி சொல்லுவா, என்னம்மா நீ சொல்கிற, அவர் வந்து என்னைய வந்து கிண்டல் அடித்து நாடகம்னு சொல்லிட்டு பேசுகிறாரு, நான் பெற்றதுக்கு எல்லாம் சேர்ந்து சிரிக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். உடனே மீனா சொல்லுவா, நானும் ராஜெல்லாம் சிரிக்கலை அப்படிங்கும்போது, நான் என் பெற்றதை தான் சொன்னேன், உங்களையா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். கேட்டியாமா அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று என்னென்னா அவன் சொல்கிறான் இவன் செந்தில் அவனுக்கு வந்து சோத்துக்கு திண்டாடுவேங்கிறான், இவ அரிசி சொல்கிறா துணிமணி எடுக்க தெரியாதுங்கிறா, இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தேவைகளை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு மிஷின் மாதிரி ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இந்த வீட்டில் இருந்திருக்கேன், இது எல்லாம் என்னை வந்து ஒரு பாசத்தில் எல்லாம் ரொம்ப இதாக வச்சுருக்காங்க போல் அப்படி பார்த்தா எல்லாம் அதுக்கு தேவைக்கு தான் பயன்படுத்திக்கிறாங்கங்கிறது நான் நேற்று தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் அம்மா சொல்லுவா, அப்படிலாம் கிடையாதுடி, நீ ஏண்டி இந்த மாதிரி யோசிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அப்படிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிடுவா. சொல்லுவா, என் இடத்துல யார் இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க, ஏண்டி மீனா நீ என்ன பண்ணியிருப்ப சொல்லு அப்படிங்கும்போது, ஆமாத்த நானும் கண்டிப்பாக இதை தான் பண்ணியிருப்பேன், ஏதாச்சும் நீயும் இதை தானே பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி மீனா ராஜை பற்றி கேட்டோன்னே, ஆமாக்கா நானும் அப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கோமதி உடனே சொல்லுவா, இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அதான் அந்த வீட்டை விட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். நான் கிளம்பின ஒரே நாளில் அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் என்னோட அருமை புரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவா, ஏமா அதுக்காக நீ தானே இப்போ கால்வலியால் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லும்போது, தினம் மனவலியோடு கஷ்டப்பட்டு இருந்ததுக்கு இந்த கால்வலி ஒன்றும் ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவா கோமதி. அதுக்கப்புறம் ராஜி வந்து கேட்பா, அத்தை மாமா கிட்ட நீங்கள் என்ன தான் பேசுனீங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே பேசணும், என் மனசில் உள்ளதை எல்லாத்தையும் சொன்னேன், அவரும் அவர் மனசில் உள்ளதை சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, மாமா புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கும்போது 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருப்பா. மீனா வந்து கோமதி கிட்டே கேட்பா, அத்தை உங்களை தேடி மாமாவோ அல்லது உங்கள் பிள்ளைங்களோ யாரும் வரலன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஏண்டி அவங்களாம் தேடி வரணும்னு நினச்சாடி நான் கிளம்பி போனேன், அதெல்லாம் வரலைன்னா கூட நான் பாட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பேன் கண்காணாத இடத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நான் சும்மா தான் சொன்னேன், நாங்கள் 2 பேரும் உங்களை விட்டுருவோமா, உங்கள் பிள்ளைங்க விட்டாலும் நானும் ராஜி உங்களை விட மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவள் தோளில் சாஞ்சிக்குவாங்க. அப்புறம் நைட்டு வந்து கோமதியோட காலை அரிசி வந்து அமுக்கிக்கிட்டே இருப்பாள்.
அந்த டேபிள்ல எல்லாம் ஒவ்வொரு பொருளா கிடக்கும். அப்ப என்னடி இப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்பா. அப்போ இந்த விசாலாட்சி அக்கா வந்து அவங்களுடைய ரேஷன் கார்ட தேடி வந்தாங்கம்மா. அப்ப அண்ணிங்க எல்லாம் எடுத்து அதில போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் அது மேல தானே இருந்துச்சு எடுத்து குடுக்கலையா?" அப்படிங்கும்போது, "இல்லம்மா அந்த சமயத்தில தெரியல எங்களுக்கு எங்க இருக்குன்னு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவ எடுக்க போவா. அப்போ "ஏம்மா இரும்மா காலையில பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவள உட்கார வச்சுருவா அரசி. அப்ப அங்கேருந்து அவங்க அப்பா வருவாரு. வந்துட்டு "எப்படி இருக்கு கோமதி உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ரொம்ப காலெல்லாம் குடையுதுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. "இது தேவையா உனக்கு? நீ என்ன இன்னும் 20 வயசு குமரி நினச்சுக்கிட்டு இருக்கியா? எல்லா வேலையும் 20 வயசு பிள்ளைங்க மாரி பார்த்தாலும், உனக்கும் வயசாகுதுலடி. நீ பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்க. உங்க அம்மா விட்டா எங்கேயோ போயிருப்பா. நான் பின்னாடியே ஓடி போயிட்டே இருந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அரசிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவான் பாண்டியன், இவ வந்து எனக்கு போயிட்டே இருக்கும்போது அவ்வளோ கோவம் வந்துச்சு பார்த்துக்கோ. ஆனாலும் பயங்கரமா திட்டலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது, எங்கே திட்டுனா திரும்பி எங்கேயாவது போயிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் பாண்டியன். உடனே அவ வந்து முறைச்சு பார்த்துட்டு இருப்பா கோமதி. பாண்டியன் உடனே சொல்லுவான், "இங்க பாரு, உன்னோட ஹெல்த் கண்டிஷனை நீ தான் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உங்கள் அம்மா வந்தா. ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? பிபி, சுகரை அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவ அதை கூட நினைக்காம அவ பாட்டுக்கு போயிட்டா. ஏண்டி நீ வந்து இப்போ போயிட்டே இருக்கும்போது உன் பிபி லெவல் ஏதாவது குறைஞ்சி போய் எங்கேயாவது மயங்கி மயங்கி விழுந்துட்டேன்னு வச்சுக்கோயேன். அப்போ நான் உன்னை எங்கே போய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக முடியும் அந்த இடத்துல? அது கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா கோமதி?" அப்படின்னு சொல்லி கேட்பான் பாண்டியன். "இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணாத. பண்ணிட்டு நீ வந்து கால் வலிக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். "உனக்கு ரொம்ப கால் வலிக்குன்னா சொல்லி நம்ம வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அதுக்கு "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க" அப்படின்னு சொல்லிடுவா. சொன்ன பிறகு இவ கேட்பா, "ஏங்க நீங்களும் தான் என் கூட சேர்ந்து நடந்தீங்க, அப்போ உங்களுக்கு கால் வலிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏன் எனக்கு வேற கால் வலிக்கணும்னு உனக்கு நினைக்கிறியாக்கோ?" அப்படின்னு சொல்லுவான். உடனே அப்படி பார்த்த உடனே, "இல்லடி நான் வந்து அங்கே இங்கேயும் ஓயாமல் நடக்கிறவன் தான். அப்படி நடக்கிறவனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கால் வலிக்காது. இன்னொன்று நல்லா நான் உழைக்கக்கூடிய ஆள். இந்த உழைக்கக்கூடிய ஆளுக்கு வந்து ஏன் கால் வலி வரப்போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு திரும்ப சொல்லுவான், "ஐயையோ உடனே நீ உழைக்கலையா?" அப்படின்னு சொல்லிடாதம்மா. நீயும் உழைக்கக்கூடிய ஆள் தான். நீ வீட்டை பார்த்துக்கிற, நல்லா எல்லாம் பார்க்கக்கூடிய தங்கமான ஆள் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக உடனே கோவப்பட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காத. கால் வலிச்சிச்சுன்னா என்னைய வந்து நைட்டு எழுப்பு, ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு திரும்ப நைட்டு என்னைய எழுப்பி நான் உங்களை கூப்பிடும்போது நீங்கள் வந்து என் மேலே கோவப்பட்டு சண்டை போடவா அப்படின்னு சொல்லும்போது, "ஏண்டி கால் வலிச்சா ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்னு சொன்னால் எதை எடுத்தாலும் குதர்க்கமாகவே பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். "இனிமேல் எங்கேயும் போய் தொலைஞ்சிடாத இந்த மாதிரி" அப்படின்னு சொல்லும்போது அரசி சொல்லுவா, "அம்மாலாம் இனிமேல் அப்படி போக மாட்டாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா போக மாட்டில்ல" அப்படின்னு சொன்ன உடனே கோமதி, "உங்கள் அப்பாவை ஒழுங்கா இருக்க சொல்லு, நான் கண்டிப்பாக நான் போகமாட்டேன்" அப்படின்னு சொல்லுவா. "பாருடா என்னம்மா பேசுகிறா" அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவான் பாண்டியன். ராஜியும் கதிரும் பெட்ரூமில் இருப்பாங்க. அப்போ ராஜி வந்து படிக்கிறதுக்காக புக்கை எடுத்து வச்சுட்டு இருப்பா. அப்போ கதிர் சொல்லுவான், "நான் உன்னை வந்து படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுனால நீ வந்து ஃபீல் பண்ணாத. ஏன்னா நீ 3 நாளாக இப்போ நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனையினால புக்கவே தொடலை. அதுக்காகத்தான் நான் உன்னை வந்து படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நான் படிக்கிறேன், நீ வேணா போய் படுத்து தூங்கு" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை நீ படி, நான் இங்கே உட்காந்துருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லுவான். "நான் வேணா இப்போ லைட்டாக ஆஃப் நட்டா நீ வந்து படுக்கிறதுக்கு உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா" அப்படின்னு சொல்லி கேட்பா ராஜி. உடனே, "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வந்து ரொம்ப யோசிக்காமல் நீ பாட்டுக்கு படி, இப்படி வளவலன்னு பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு சாப்டராவது படிக்கலாம், படி" அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து படிச்சுட்டே இருக்கும்போது இவன் பக்கத்தில் இருந்துட்டு, "உனக்கு ஏதாவது நான் மோட்டிவேட் பண்ணட்டா, அதை பண்ணட்டா, இதை பண்ணட்டான்னு" கேட்டுகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் ரொமான்ஸாக பேச ஆரம்பிச்சிருவான் கதிர். உடனே அதுக்கு அவ சொல்லுவா, "நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் எனக்கு எப்படி படிக்க தோணும்" அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா. "ஐயோ அது வேறையா, சரி நம்ம எல்லாம் படித்து முடித்த பிறகு, உன் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து இந்த ரொமான்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் இப்போ உட்காந்துருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக அப்படி உட்காந்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே தூங்குவான். உடனே இவ ஓரளவுக்கு படித்து முடிச்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டு சொல்லுவா, "நீ இப்படி உட்காந்து தூங்குறதுக்கு போய் படுக்கலாம்ல" அப்படின்னு சொல்லுவா ராஜி. அதுக்கு அவன் சொல்லுவான், "அதெல்லாம் இல்லை, நான் வந்து தூங்கலாம் இல்லை, சும்மா தான் இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு வேறு ஏதாவது வேணுமா, டீ வேணுமா, காஃபி வேணுமான்னு சொல்லி கேட்பான். "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லுவா. "இல்லை நீ கேளு, உனக்கு ஏதாவது வேணும்னா நான் வந்து கொண்டுட்டு வரேன்" அப்படின்னு. "டீ வேணா எனக்கு குடிக்க ஆசை தான், வேணா உனக்கு எனக்கு சேர்த்து நான் போட்டுட்டு வரட்டா" அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா. "இல்லை நானே உனக்கு கொண்டுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பைக் சாவி எடுப்பான். "இப்போ எதுக்கு பைக் சாவி எடுக்கிற" அப்படின்னு சொல்லும்போது, "ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போய் கடையில் போய் 2 பேருக்கும் டீ வாங்கிட்டு பிஸ்கெட் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வருவான். அப்போது அவள் சொல்லுவா, "எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுற இல்லை" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த டீ வாங்கி கொடுத்ததுக்காக கஷ்டம் சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா படித்து முதல்ல எக்ஸாமை பாஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கதிர். இல்லையே ராஜியோட அம்மா வந்து வாசலில் வந்து கோலம் போட்டுட்ருப்பா. அப்போது கோமதி வெளியே வருவா. வெளியே வந்ததை பார்த்துட்டு, "எப்படி இருக்கு கோமதி? நான் விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டேன். பழனி தம்பி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஏன் இப்படி வந்து கோவப்பட்டுட்டு இப்படி போனேன்? உனக்கு இது தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "கடுப்பாயிட்டேன் நீ எனக்கு. கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணனே தெரியல. வாழ்க்கையே வெறுப்பாயிட்டு. அதனால தான் அப்படி கோவத்தில் போயிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து இவன் வருவான் சக்திவேல் வந்துட்டு கோமதியை பார்த்த உடனே, "என்ன ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உடம்புக்கு இப்போ எப்படி இருக்கணும்னு" இவ அப்படி ஷாக் ஆகி பார்ப்பா கோமதி. அதுக்கப்புறம் சொல்லுவான்,
அந்த பரதேசி பையன் கூடலாம் எதுக்கு இருக்க? உன்னைய வந்து இப்படி பிரச்சனை ஆக்கி உன்னைய வந்து வீட்ட விட்டு வெளிய அனுப்புற அளவுக்கு அவன் இருந்திருக்கான். அவன் கூட திரும்ப வந்து நீ இருக்கணுமா? நீ இல்லாமலாம் அந்த வீட்ல இருக்கவே முடியாது யாராலும். அதனால திரும்பியும் ஒரு வேலைக்காரி மாரி தான் உன்ன வைப்பாங்க." அப்படின்னு சொல்லும்போது கோமதிக்கு கோவம் வந்துரும். கோவம் வந்துட்டு சொல்லுவா, "என் புருஷன் என்ன வீட்ட விட்டு வெளிய அனுப்புனான்னு உனக்கு யார் சொன்னா? நான் தான் என் புருஷன் மேல கோவப்பட்டுட்டு வீட்ட விட்டு வெளிய போனேன். ஆனாலும் என் புருஷன் நான் வீட்ட விட்டு போன உடனே காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் என் பின்னாடியே வந்து என்னை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா நீ அப்படியா? பெத்த தாய வந்து வீட்ட விட்டு விரட்டுனவன் தானே! நீ எதுக்கு அத என் புருஷன பத்தி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கோவப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது, அத வெளிய நின்னு கேட்டுட்டு இருப்பான் பாண்டியன். அதுக்கு கோமதி வந்து அவங்க அண்ணன்கிட்ட சொல்லுவா, "நீ மட்டும் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாம போயிருந்தா, இந்த மாரி ப்ராப்ளமே வந்திருக்காது. நீ வந்து அன்னைக்கு பேசிட்டு போன பிறகு தான் என் புருஷனுக்கும் எனக்குமே பிரச்சனையே வந்தது. நான் வீட்ட விட்டு போற அளவுக்கு ஆயிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருப்பா. அப்போ சக்திவேலோட ஒய்ஃப் வந்து சொல்லுவா, "இல்ல கோமதி, உங்க அண்ணன் உண்மைக்குமே நேத்து நீ வீட்ட விட்டு வெளிய போன உடனே ஃபீல் பண்ணி தான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அத வச்சு தான் இப்போ உன்கிட்ட பேசுறாரு." அப்படிங்கும்போது, "அப்படியா? அந்த அளவுக்கு அக்கறைப்பட்டாங்களா? அப்படி ஒரு அக்கறை என் மேல பட வேண்டாம்னு சொல்லிருங்க நீ. என் மேல அக்கறைப்பட என் பிள்ளைங்க இருக்காங்க, என் புருஷன் இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது பாண்டியன பாப்பா. பாண்டியன் உடனே சொல்லுவான், "ஏன் கோமதி, காலங்காத்தாலே வந்து ஊர் வம்பு இழுக்கிற ஆளுகிட்ட போய் பேசிட்டு இருக்க. நீ வீட்டுக்குள்ள போ." அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவ வீட்டுக்குள்ள போயிருவா. அப்போ வந்து பாண்டியன் கடைக்கு போயிருவான். அதுக்கப்புறம் வந்து அவ குமாரோட அம்மா சொல்லுவா, இந்த சக்திவேல் கிட்ட, "இது உங்களுக்கு தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நேத்தையும் சொன்னேன்ல." அப்படிங்கும்போது, "நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியிருக்கு பாரு, என் தலையெழுத்து." அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில பேப்பர் வச்சு அடிச்சுட்டு சக்திவேல் வந்து வீட்டுக்குள்ள போயிருவான். பாண்டியன் வந்து கடையில உட்காந்துருப்பான். அப்போ சரவணன் வந்து ஜாமான் குடுத்துட்டு இருப்பான். அப்போ குடுக்கைக்கு வந்து ஒருத்தர் வந்து பூண்டு கேட்டு வருவாரு. அப்போ அவங்க கடையில பூண்டு இருக்காது. அப்போ அவங்க அப்பாட்ட சொல்லுவான், "அப்பா பூண்டு காலியாயிட்டுன்னு நெனைக்கேன். நம்ம குடோன்ல இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பூண்டு ஆர்டர் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ பாண்டியன் சொல்லுவான், சரிடா." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க போவான். ஃபோன் எடுத்து பேச போகும்போது சரவணன் சொல்லுவான், "அப்பா இப்பவே கால் பண்ணாதீங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம்." அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் வந்து சொல்லுவான், "இது வந்து வேற விஷயமா பேசுறேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு பேச ஃபோன் எடுப்பான். அப்போ அங்கே கோமதி வந்து வீட்டில் அப்படியே உட்காந்து எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருப்பா. அவங்க அம்மாக்கிட்டேயும் ராஜிக்கிட்டேயும். ராஜி வந்து வேலை பார்த்துட்டு இருப்பா, சமையல் வேலையை. ராஜி வந்து சமையல் வேலையை பார்த்துட்ருப்பா. அப்போது கோமதிக்கு வந்து பாண்டியன் வந்து கால் பண்ணி, கோமதி எப்படி இருக்க கோமதி?" அப்படின்னு கேட்ட உடனே சரவணன் ஷாக் ஆகி இப்படி பார்ப்பான். "ஏய், அம்மாவுக்கு கால் பண்ண தான் இவர் எடுத்தாரா ஃபோனை?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் பாண்டியன் பேசிகிட்டு இருப்பான். "என்ன சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ரெஸ்ட் தானே எடுத்துகிட்டு இருக்க, வேலை எதுவும் செய்யலையே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் ஒரு வேலையும் செய்யலைங்க. எல்லாம் மருமகளே வந்து அவளை வேலையும் பார்த்துருதா." அப்படின்னு சொல்லும்போது, "படிக்கிற பிள்ளை அவளை வேலையும் பார்த்தா நீ அவள் எப்படி படிக்கிறது?" அப்படின்னு சொல்லும்போது, "சொன்னால் கேட்க மாட்டேங்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "சரி, அதுக்காக நீ எந்த வேலையும் பார்த்துறாத, கொஞ்சம் ரெஸ்ட் எடு என்ன." அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ரொம்ப அக்கறையாக பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ கோமதி வந்து அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருப்பா. பக்கத்தில் கோமதியோட அம்மாவும் இவ ராஜியும் பார்த்துட்டு அதை அப்படி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பாண்டியன் வந்து சொல்லுவான், "சரி கோமதி, ஃபோனை வச்சுட்டுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏங்க, நீங்கள் எதுக்காக கால் பண்ணீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லை." அப்படிங்கும்போது, "ஏடி, நான் சும்மா நீ எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்காக தான் பேசினேன்." அப்படின்னு சொன்னோன்னே, "அப்படியா, வேறு எதுக்கும் பேசலையா?" "இல்லை, அதுக்கெல்லாம் இல்லை, இதுக்காக தான் அடித்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டுமான்ட்டு வைப்பான். இவனும் சரவணனும் ஷாக் ஆகி அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஃபோனை வச்ச உடனே இவ சொல்லுவா, கோமதியோட அம்மா, "என்ன பயங்கர சந்தோஷமாக இருக்க போல?" அப்படி சொல்லும்போது, "ஆமாம்மா, இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட என்கிட்ட இந்த மாதிரி அவர் பேசினதே கிடையாது. ஃபோன் பேசினாலே அந்த கடையில் உள்ள ஜாமானுக்கு உள்ளதை லிஸ்ட்டை கொடு, அதுக்கப்புறம் பணத்தை எடுத்து கொடுத்துரு, அதுக்கப்புறம் சரவணன் வர சொல்லிடு." அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது தான் பேசிகிட்டு இருப்பாரு இல்லையா, என்னையை பற்றி எதுவுமே கேட்டதில்லை. அவர் என்னை பற்றி விசாரிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு பார்த்தீங்களாம்மா அப்படின்னு சொல்லும்போது, ராஜி சொல்லுவா, "நீங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட் அப்படித்தான்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம், அதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு எனக்கு பாரு. அப்போது நம்ம எப்போவுமே வந்து நம்ம தான் உரிமை எடுத்துக்கிடணும் போல், நம்ம அமைதியாக இருந்தால் இதெல்லாம் நடக்கவே நடக்காது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா ராஜிக்கிட்ட கோமதி. சக்திவேலு, அதுக்கப்புறம் குமார் 2 பேரும் சாப்பிட உட்காந்துருப்பாங்க. அப்போது குமாரோட அம்மா சொல்லுவா, "அக்கா, இது மாமாவை எங்கே?" அப்படின்னு சொல்லி வந்து முத்துவேலை கேட்பா. அப்போ அவர் வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து முத்துவேல் வருவான். வந்த உடனே, "எங்கே சாப்பிட உட்காருங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை, எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் கொஞ்சம் வெளியே அர்ஜென்ட்டாக போகிறேன்." அப்படிங்கும்போது, "இப்போ எதுக்குங்க போகிறீங்க?" அப்படிங்கும்போது, "நான் முக்கியமான ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு வந்து சக்திவேல் சொல்லுவான், "அதுக்கு என்ன, சாப்பிட்டுட்டு போகலாம்ல?" அப்படின்னால, "இல்லை, ரொம்ப அர்ஜென்ட்டாக போகிறேன்." அப்படின்னு சொல்லும்போது சக்திவேல் வந்து முத்துவேல்கிட்ட சொல்லுவான், "ஆனால் நீ வந்து மில்லுக்கு வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்லைடா, அதை நீயே பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லி சொல்லுவான் முத்துவேலு. உடனே அதுக்கப்புறம் குமார் சொல்லுவான், "நேற்று வந்து அந்த தாசுங்கிறவர் வந்து பார்க்க வந்தார்ல பெரியப்பா, அதை பற்றி நீங்கள் கேட்கவே இல்லையே?" அப்படிங்கும்போது, "அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, நான் இப்போ கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்புற மாதிரி கிளம்பி போவான். கிளம்பி போன பிறகு சக்திவேல் வந்து சொல்லுவான் குமார்கிட்ட, "குமார், கவனிச்சியா, நம்ம பெரியப்பா வந்து உங்கள் பெரியப்பா இப்போது வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. பண விஷயத்துலையுமே வந்து எப்போவுமே நாங்கள் 2 பேரும் எடுக்கிறத கணக்கெடுத்து எழுதி வைப்போம். இப்போ இஷ்டம் போல் அவர் காசு எடுத்துகிட்டு போகிறாரு, எங்கெங்கேயோ போகிறாரு, போகிற இடத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கு எல்லாம் வித்தியாசமாக இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போது குமாரும் சொல்லுவான், "நானும் கவனிச்சேன்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து முத்துவேலோட ஒய்ஃப் வந்து அங்கேருந்து வருவான். வந்த உடனே, "அண்ணி வராங்க." அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை வந்து ஸ்டாப் பண்ணிடுவான் சக்திவேலு.
அதுக்கப்புறம் ராஜுவோட அம்மா கிட்ட வந்து சக்திவேல் கேட்பான், "என்ன ஆச்சு அண்ணி அண்ணனுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "தெரியல தம்பி எனக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே குமார் சொல்லுவான், "உங்ககிட்டயாவது பெரியப்பா ஏதாவது சொன்னாங்களா?" அப்படிங்கும்போது, "ஒன்றும் சொல்லலம்மா என்கிட்ட" அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பா ராஜுவோட அம்மா. அதுக்கப்புறம் அப்படி சோகமாக இருக்கும்போது, "என்னதான் ஆச்சு அண்ணனுக்கு?" அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்பான் சக்திவேலு. அப்போ அவன் சொல்லுவா, "என்ன தெரியல, நேற்று நைட்டெல்லாம் வந்து புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருந்தார். என்ன இருக்குன்னே அவருக்கு தெரியலை" அப்படி சொல்லி சொல்லும்போது, அப்போ இவன் சொல்லுவா குமாரோட அம்மா, "ஒருவேளை அத்தை அங்கே போய் இருக்கிறதுனால ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்களோ" அப்படி சொல்லி சொல்லுவா. அதுக்கு அவன் குமார் சொல்லுவான், "அப்படிலாம் இருக்காது. அப்பத்தா தான் வந்து போய் எவ்வளோ நாள் ஆச்சு அங்கே" அப்படி சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவோட அம்மா இருக்கும்போதே, "சரி ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும்க்கா, நீங்கள் அதை யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நீங்கள் உட்காருங்க சாப்பிட" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவள் சொல்லுவா, "இல்லை மாறி எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா அவங்க அம்மா. அப்புறம் கதிர் வந்து அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருப்பான். அப்போ அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், "நான் இன்றைக்கி வீட்டுக்கு லேட்டாக தான் வருவேன். நான் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லேட்டாக வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவான். அவங்க அம்மாட்ட பேசிட்டு ஃபோனை வச்ச பிறகு அப்படியே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா அங்கே முத்துவேல் வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருப்பான். "என்னடா இவர் உட்காந்துருக்காரு" அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போதே அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டை பார்க்க போயிடுவான். ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு பேசிட்டு, எல்லாம் "உனக்கு சாப்பாடு நான் நைட்டு வாங்கிட்டு வரேன்டா, நீ வந்து கவலைப்படாத, எதுக்கு இவ்வளோத்துக்கு அடிபட்டுச்சு" அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் எல்லாம் பேசிட்டு, "சரி உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டோட வெளியே போகும்போது அங்கே முத்துவேல் வந்து வாசலில் அப்படி சோகமாக நின்றுட்டுருப்பாரு அந்த டாக்டர் பார்த்துட்டு. அப்போது அதுக்கப்புறம் அப்படி கிளம்பி போயிடுவார் முத்துவேலு. அதுக்கப்புறம் இவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், "ஏண்டா அது உங்கள் மாமனார் தானே?" அப்படி சொல்லி கதிரை பார்த்து கேட்பான். "ஆமாடா, எதுக்கு அவர் இங்கே வந்திருக்காரு?" அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் பார்த்துட்டு போன அந்த போர்டை பார்த்துட்டு, "என்னடா கேன்சர் செக் பண்ணுற இடத்துல வந்து பார்த்துட்டு போகிறாரு உங்கள் மாமனார்" அப்படிங்கும்போது, "அதான் எனக்கு ஒன்றும் புரியலை" அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக அந்த டாக்டர்கிட்ட போவான் கதிர். "இப்போ முத்துவேல்னு ஒரு பேஷண்ட் வந்துட்டு போனாங்களே, அவருக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பான் டாக்டர் பார்த்து. "நீங்கள் யார்?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். "நான் அவரோட மருமகன் தான்" அப்படி சொல்லும்போது, "அப்படி ஒரு ஃபேமிலிலாம் இருக்கும்போது அவர் ஏன் இப்படி ஒரு பேஷண்ட்டை தனியாக அனுப்புனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்த்து திட்டுவார். "சரி சார் டாக்டர், அவருக்கு என்ன ஆச்சுங்கிறத மட்டும் எனக்கு தயவுசெய்து சொல்லுங்கள். நான் அவரோட மகளோட மாப்பிள்ளை தான். அவர் வந்து எங்கள் அம்மாவோட அண்ணன். தயவுசெய்து அவருக்கு என்னன்னு சொல்லுங்கள்" அப்படிங்கும்போது, அவருக்கு வந்து குடலில் வந்து கேன்சரு அப்படின்னு சொன்ன உடனே கதிர் வந்து ஷாக் ஆயிடுவான். டாக்டர்கிட்ட கதிர் வந்து கேட்பான், "அவரோட உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லையே?" அப்படின்னு. அப்போது அவர் சொல்லுவார், "டாக்டர், அதெல்லாம் உயிருக்கு ஆபத்து இருக்கா இல்லையான்னு இன்னும் 2 டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் முத்துவேலை வந்து பார்ப்பான் கதிர். "உங்களுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "எனக்குலாம் ஒன்றும் இல்லை" அப்படிங்கும்போது, "இல்லை, நான் டாக்டர்கிட்ட எல்லாம் கேட்டுட்டேன். நீங்கள் ஏன் வீட்டில் யார்ட்டும் எதுவும் சொல்லலை?" அப்படிங்கும்போது, "எதுக்கு வீட்டில் சொல்லணும்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து கதிர் சொல்லுவான், "இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லி தானே ஆகணும். சொல்லாமல் நீங்களே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்பான். அதுக்கு முத்துவேல் சொல்லுவான், "ஏன் சொன்னால் எல்லோரும் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா எல்லாருமே வந்து இதை தாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜோட அம்மாவும் உட்காந்து அழுதுகிட்டு தான் இருப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "உங்கள் தம்பிக்கிட்டையாவது நீங்கள் சொல்லலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்லுவான் கதிர். "அவன் பார்க்க தான் வந்து முரட்டு பையன் மாதிரி இருப்பான். ஆனால் அவன் வந்து குழந்தை மாதிரி தான். அவனை அதை தாங்க மாட்டான்" அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் முத்துவேலு. அதுக்கப்புறம் சொல்லுவான், "இப்போ டாக்டர் என்ன தான் சொல்கிறாரு?" அப்படின்னு கேட்கும்போது, டாக்டர் வந்து திருச்சியில் ஒரு பெரிய டாக்டர் ஒன்று பார்க்கணும், இன்னும் 2, 3 டெஸ்ட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப தள்ளி போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நாளைக்கே நான் வந்து இங்கே போகலான்ட்டு இருக்கேன் திருச்சிக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "திருச்சிக்கு நீங்கள் தனியாக தான் போகிறீங்களா?" அப்படி சொல்லி கேட்பான் கதிர். "ஆமாம், நான் தான் போகிறேன்" அப்படி சொல்லும்போது, "நீங்கள் தனியெல்லாம் போகக்கூடாது, நான் உங்கள் கூட வரேன்" அப்படி சொல்லி சொல்லுவான். "அதெல்லாம் வேண்டாம்" அப்படி சொல்லும்போது, "சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதீங்க, நான் கண்டிப்பாக உங்கள் கூட வருவேன்" அப்படி சொல்லி கதிர் சொல்லிட்டு இருப்பான். வந்து "உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை நோட் பண்ணுவான். நோட் பண்ணிவிட்டு ராஜுவோட அப்பாவுக்கு கால் பண்ணுவான். அவனுக்கு கால் போகும். உடனே, "இதுதான் என்னோட நம்பரு, நோட் பண்ணிக்கோங்க. நான் நைட்டு உங்களுக்கு வந்து நான் பிளானை சொல்கிறேன். டாக்டரோட அப்பாயின்மெண்ட்டை நானே வாங்கிடுறேன். நாளைக்கு நம்ம 2 பேருமே சேர்ந்து போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிடுவான். ராஜோட அப்பா வந்து கதிர்கிட்ட சொல்லுவான், "எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்கிறத யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். உன் குடும்பத்துக்கும் தெரிய வேண்டாம், என் குடும்பத்துக்கும் தெரிய வேண்டாம்" அப்படி சொல்லும்போது, "எதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "யாருடைய முகத்துலையும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நாளுமே இருந்தேன். அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொன்னால் எனக்கு மனசு கஷ்டமாயிரும், என்னால் பார்க்க முடியாது" அப்படி சொல்லி சொல்லிடுவான். "அதனால் யாருக்கும் தயவுசெய்து சொல்லாத" அப்படி சொன்ன உடனே, "சரி" அப்படி சொல்லிடுவான் கதிர். டீ கடையில் பழனியும் சரவணனும் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ சரக்கு எடுக்கிறத பற்றி, கடையில் போடுறத பற்றி 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ பழனி பேசிக்கிட்டே இருப்பான். சரவணன் வந்து அந்த சைடாக பார்ப்பாங்க. வந்து மயில் வந்துக்கிட்டு இருப்பா. சரவணன் வந்து ஒன்றையும் கவனிக்க மாட்டேக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது மயிலை பார்த்துருவான். "ஐயோ, மயில் வந்துக்கிட்டு இருக்கானே, இவன் அதான் கோவத்தில் நிற்கிறான் போல" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே மயில் அங்கேருந்து பழனியை பார்த்துட்டு நேராக பழனிக்கிட்ட வந்துட்டு, "எப்படி இருக்கீங்க சித்தப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு வந்து அவன் சொல்லுவான், "நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பலிடமா, அதனால் நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு அடுத்தது வந்து கேட்பா, "கடலாம் எப்படி போகுது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற?" அப்படின்னு பழனி கேட்ட உடனே அவள் ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு சொல்லுவா, "சரி சித்தப்பா, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிடுவா. சரவணனை வந்து கண்டுக்க மாட்டா. உடனே சரவணன் சொல்லுவான்,
பார்த்தீங்களா ரொம்ப நல்லவ மாரி போய்க்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோனே, சரி நீ விடு அத பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லி பழனி சொல்லுவான். இல்ல மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுனா, மீனா கிட்ட வந்து சொல்லி என்னைய வந்து கோயிலுக்கு வர வச்சா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்பான். எதுக்கு உன்ன கூப்பிட்டா அப்படிங்கும்போது, எல்லாம் ட்ராமா பண்ணத்தான் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லுவான். அவ என்ன சொன்னா தெரியுமா? அவ பிரெக்னன்ட்டா இருக்கேன்ட்டு என்ட்ட பொய் சொல்லிட்டா மாமா. திரும்ப அதே ட்ராமாவ தேஞ்சு போன ரெக்கார்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படி சொல்லும்போது, பழனி வந்து ஷாக் ஆகி சொல்லுவான், "மாப்பிள உண்மைக்குமே அவ குழந்தை உண்டாயிருந்தா என்ன பண்ணியிருப்ப? ஒருவேளை குழந்தை உண்டாயிருக்கலாம்ல?" அப்படி சொல்லும்போது, "ஏன் மாமா நீயுமா நம்புற? அவ வந்து பொய் சொல்றா. அப்படியே உண்மைக்குமே குழந்தை உண்டாயிருந்தானா, அவ திரும்ப வந்து என்கிட்ட நான் வந்து குழந்தை உண்டாயிருக்கேன். என்ன வந்து இப்படி பண்றாரேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டயும் சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுருக்க மாட்டா? அவ பொய் சொல்றா மாமா." அப்படி சொல்லிட்டு சொல்லுவான் சரவணன். அவன் பழனி வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாம அப்படியே முழிச்சுட்டு இருப்பான். சரவணன் வந்து பழனிக்கிட்ட சொல்லுவான், "பார்த்தீங்களா மாமா எப்படி அவ தெனாவெட்டா போயிட்டுருக்கா. அவ சந்தோஷமா தான் இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பழனி சொல்லுவான், கடையிலேருந்து ரொம்ப கூட்டமா இருக்கான். சுகன்யா கூப்பிட்றா. நான் போயிட்டு வரேன் மாப்பிள. நீ அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருவான். சரவணன் வந்து மயிலு அங்கேருந்து அவ ஃப்ரெண்டோட வந்தத அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டு, கோவத்தில திரும்ப நேரா அவகிட்ட போவான். அவ வந்து ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டுருப்பா. அப்போ அவ பக்கத்தில போயிட்டு, "ஏன்டி நீ ரொம்ப ஜாலியா தான் இருக்க. நான் தான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் தான் கோர்ட்டு கேஸ்ன்னு எதுல பிரச்சனையிலயும் தலையிட்டு டென்ஷன் ஆகி உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா நீ அங்க வந்து ஜாலியா பதில் குடுத்துட்டு போயிட்டே இருக்க. நீ கூலா இருக்க. நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிச்சுருவான். அவ அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துட்டு பார்த்துட்டே இருப்பா. அப்படியே யோசிச்சுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இவன் வந்து சொல்லுவான், "நீ எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில எனக்கு மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு ஈஸியா கோர்ட்ல வந்து சொல்லிட்டு போயிருவா. என்னடி?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். அப்பவும் அவ அமைதியா இருப்பா. அப்ப இவன் பேசுறத கேட்டுட்டு திரும்ப என்ன செஞ்சுருவா, நேரா அப்படியே நடந்து அங்கிட்டு போய் வேற இடத்துக்கு போயிருவா. உடனே இவன் நினைப்பான், "இவ்வளவு பேசுறேன் ஆனாலும் பாரு அவ பாட்டுக்கு கிளம்பி போறா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா நின்னுட்டு இருப்பான் சரவணன். அதுக்கப்புறம் நைட்டு கதிர் வந்து அவன் ஃப்ரெண்டுட்ட ஃபோன் பண்ணி, "நீ இன்னைக்கு மட்டும் ஒரு 2 நாள் கொஞ்சம் என்னோட ட்ராவல்ஸ பார்த்துக்கோ. நான் ஒரு இடத்துக்கு மட்டும் போயிட்டு வந்ததேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ராஜுவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவான். பண்ணிட்டு சொல்லுவான், "நம்ம நாளைக்கு வந்து கண்டிப்பா கிளம்பி போயிருவோம். இது திருச்சிக்கு. உங்களுக்கு எதுவும் ஆயிராது. உங்களுக்கு வராது. நீங்க வந்து மனசு தைரியமா இருங்க" அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, "இல்ல நான் மட்டுமே போயிட்டு வந்துடுறேன்" அப்படி சொல்லி அவங்க அப்பா சொல்லுவாரு. "அதெல்லாம் வேண்டாம். இங்கேருந்து கிளம்பும்போது நம்ம 2 பேரும் முன்னாடியே கிளம்ப முடியாது. அதனால நான் வந்து திருமுனையில கார்ல வெயிட் பண்றேன். நீங்க அங்க வந்துருங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிருவோம்" அப்படி சொல்லிட்டு கதிர் சொன்ன உடனே ராஜுவோட அப்பா சரின்னு சொல்லிருவாரு. அந்த மாதிரி இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் முடிஞ்சது.